அடுப்பத்தை வச்சுக்கோங்க. சட்டி வைங்க. அதில் எண்ணெய் ஊற்றுங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போடுங்க. அப்புறம் பச்சை மிளகாய் போடுங்க. கிண்டி விடுங்க. அப்புறம் வெங்காயம் போடுங்க. பெருசு, ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் வெட்டி போட்டுருங்க. அப்புறம் கிண்டி விடுங்க கொஞ்ச நேரம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. பச்சை வாசனை போகணும். அடுத்து கிண்டி விடுங்க கொஞ்ச நேரம். கிண்டி விட்டாச்சு கொஞ்ச நேரம். அப்புறம் மிளகாப்பொடி போடுங்க. அப்புறம் மல்லிப்பொடி போடுங்க. அப்புறம் கரம் மசாலா தூள் போடுங்க. அப்புறம் கிண்டி விடுங்க. அப்புறம் தக்காளி போடுங்க. அப்புறம் கிண்டி விடுங்க. எல்லாமே போட்டாலும் கிண்டி விடணும். கிண்டி விடலைன்னா முட்டை குழம்பு நல்லா வராது. அதில் கொஞ்சம் அப்புறம் தக்காளி வேகிறதுக்காக உப்பு போட்டு கிண்டுங்க. அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி வச்சுக்கோங்க. அதில் தேங்காயும் முந்திரி பருப்பும் போடுங்க. அதை அடித்து எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி. தக்காளி வெந்துச்சான்னு பார்க்கலாம். அதை அமுக்கி விடுங்க. லைட்டாக அமுக்கி விட்டு கிண்டுங்க. வெந்துருச்சு. அப்புறம் நம்ம அரைச்சோல்ல அது ஊற்றிக்கோங்க. மிக்ஸியை கழுவி அதோட தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நிறையா வரும். ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதில் மஞ்சள் பொடி போடுங்க. அப்புறம் அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. அப்புறம் கிண்டி விடுங்க. இந்த நேரம் வேகட்டும். அப்புறம் அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இங்கே பாருங்கள் கொதிக்குது. அதில் முட்டையை நடுவில் ஒன்று ஊற்றிக்கோங்க. மேலே உடச்சி ஊற்றினீங்கன்னா எல்லாமே உடஞ்சி போயிடும். அதனால் இங்கிட்டு தள்ளி போடணும். முட்டையை உடச்சி வச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் போடணும் உடச்சி. அப்போ தான் முட்டை குழம்பு நல்லா சுவையாக சாப்பிடவே இருக்கும். அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. அப்புறம் முட்டையெல்லாம் திருப்பி விடுங்க. முட்டையெல்லாம் நல்லா வேகணும். பின்னாடி எல்லா இடத்துலையும் வேகணும். அப்புறம் அதில் கொத்தமல்லி தழை தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.